சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றம் திருமண விழாக்களில் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்தக்கூடாது என ஒரு தடை விதித்திருந்தது. ஏனென்றால் திருமண விழாக்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் முறையாக பிரிக்கப்படாததாலும் அப்புறப்படுத்தப்படாததாலும் அவை பெரிய அளவில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டினை ஏற்படுத்துகிறது. இதனை கருத்தில் கொண்டு திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் கிராமத்தில் நெகிழி இல்லாத திருமணம் நடத்தப்பட்டது. திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பின் தன்னார்வலர் கிரிதரன், சாந்தினி ஆகியோரின் திருமணம் இன்று அம்மையப்பனில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள், காப்பி அருந்துவதற்கு ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழி குவளைகள் இவை எதுவும் பயன்படுத்தப்படாமல் நீர் அருந்துவதற்கு சில்வர் டம்ளரில் தண்ணீர், தேநீர் அருந்துவதற்கு சில்வர் டம்ளர், ஐஸ்கிரீம் வழங்குவதற்கு இலையில் செய்யப்பட்ட தொன்னைகள் என நெகிழி எதுவும் இல்லாமல் இந்த திருமணம் நடத்தப்பட்டது. மேலும் திருமணத்திற்கு வருகை தந்தவர்களுக்கு நான் ஓவன் பைகளை தவிர்த்து துணி பைகளில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. 200 வகையான மரக்கன்றுகள் மற்றும் மூலிகைகள் திருமணத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது. திருமணம் முடிந்தவுடன் மணமக்கள் இருவரும் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் ஆலமர கன்றை நட்டனர். இது திருமணத்திற்கு வந்தவர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்றதோடு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி